ஒரு தாய் வயிற்றில் சனிச்சிட்டு பக்கத்து வீட்டு தாய் வயிற்றில் பிறந்துட்டேன் அப்படிங்கிற சொல்கிற ஒரு கேவலமான ஈனப்பிறவி மாதிரி இருக்குது எனக்கு. என்னென்னா, கிட்டத்தட்ட அந்த 3 லேடிஸுங்களை நான் பார்த்தேன். நீங்கள் எங்கே இருந்தீங்க? எங்கள் அம்மா, எங்கள் தெய்வம், அம்மா நீங்கள் தான் எங்கள் வாழ்வு, அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லிவிட்டு அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா புகழ் பாடிக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி துவண்டு போயிருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசி யாரும் சோர்ந்து போகாதீங்க, அம்மா ஆட்சி மீண்டும் மலரும், அம்மா கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதம் சொல்ல துப்பு இல்லாமல், மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் நாங்கள் போய் விசுவாசமாக போய் ராஜினாமா செய்கிறோன்னு சொல்கிறீங்களே, வெக்கமால உங்களுக்கெல்லாம். உனக்கு ஓட்டு கேட்டு ஒவ்வொரு தொண்டனும் நீ நின்ன தொகுதியில், மாவட்டத்திலேருந்து, பகுதியிலேருந்து, வட்டத்திலேருந்து, அவங்க கூட இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும், அதாவது சொல்லுவாங்க கூட இருக்கிற அந்த ஊர் ஜனமும் சேர்ந்து எல்லாரும் உனக்கு நீ நின்ன அந்த 10 நாளோ 15 நாளோ அந்த வாக்கு கேட்டு போகிற இடங்கள்லாம் நீ வருவேன்னு காத்திருந்து உனக்கு மரியாதை கொடுத்து உனக்கு மாலை போட்டு சால்வை போட்டு மகிழ்விச்சு உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும்? ஒன்று கூட இருக்கிற கட்சிக்காக உழைச்ச கட்சிக்காரனுக்கு விசுவாசமாக நடந்திருக்கணும், இல்லை அந்த தொகுதி மக்களுக்கு விசுவாசமாக நடந்திருக்கணும். நீ இது ரெண்டுமே செய்யலை.